அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு ஒரே ராசியில் 6 கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய தருணமாக இந்த 2 வாரங்கள் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் 6 கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்றிணைவது பொன்னான ஒரு நேரமாக உங்களுடைய ராசி அமைய போகிறதுங்க. தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்களும் இணைவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சொந்த தொழில் செய்யும் வாய்ப்பை பெற இருக்கீங்க. அதே போல் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவடை, தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றமும் நிச்சயம் ஏற்படுங்க. அதே போல் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவுபடுத்துவதற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. வங்கிகளும் அதே போல் வள்ளல்களும் போட்டி போட்டுக்கொண்டு உதவுவாங்க. அதே போல் அலைக்கடலை தாண்டி செல்வோர் அதிக சம்பாத்தியம் குவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அவை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் 5 கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகம் போன்றவற்றில் எந்த ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ அந்த முன்னேற்றம் இப்போது உங்களுக்கு வரப்போகுதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல இந்த 2 வாரம் முழுவதுமே மகிழ்ச்சி கடலில் மிதக்க போறீங்க. புத ஆதித்ய யோகம், குரு சந்திர யோகம் அமைந்து இந்த 2 வாரங்கள் முழுவதுமே சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வழிபிறக்க இருக்கு. மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அதே போல ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது 10ஆம் இடம் எனப்படும் தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறாரு. இந்த நேரம் ஒரு யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் ஸ்தானம் வலுவடைவதால் தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு தொழில் செய்வோர் 2 தொழில் செய்யும் யோகம் உண்டு. குடும்பத்தில் மேலும் சிலருக்கு வேலை கிடைத்து வருமான பற்றாக்குறை அகல இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த வாரங்கள்ல குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் வர இருக்குது. மீனத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக முடியுங்க. பெண்வழி பிரச்சனைகள் அகல இருக்கு. பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணம் கைகூட இருக்குதுங்க. கொடுத்த கடன் வசூலாவதோடு நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது போல் நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உதவியும் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசினியர்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பவர் சனி பகவான். அவர் லாபஸ்தானத்திற்கு கூடிய விரைவில் பயிற்சி ஆகிறாருங்க. லாபஸ்தானத்தில் பலமான கிரகமான சனி அடியெடுத்து வைக்கும் போது ஏராளமான லாபம் கிடைக்குங்க. வாங்கியதை கொடுக்க முடியவில்லை, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்ற கவலை அகல இருக்கு. அதே போல் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே சனியினுடைய பார்வை பலத்தால் உடல் நலன்ல கவனமாக இருங்க. ஆரோக்கியத்திற்காக செலவிடும் சூழல் உருவாக இருக்குதுங்க. அதிக முயற்சி எடுத்தும் ஒரு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாங்க. நாள்பட்ட நோய்கள் சரி செய்ய மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடைவதால் பூர்வீக சொத்து தகராறு அகல இருக்குதுங்க. புதிய சகாப்தம் உருவாக வழிபிறக்க இருக்கு. விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைய இருக்காங்க. தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நல்ல சந்தர்ப்பங்களை நாடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல ரிஷபராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விறுவிறுப்பாக செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு காண இருக்கீங்க. கலைஞர்களுக்கு
கைகள்ல ஒப்பந்தங்கள் தவளுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற இருக்கு. தெய்வ தரிசனம் நீங்கள் எதிர்பார்த்தது போல் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது என்பது சுபம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிதி வரவு சீராக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே சுமூகமாக இருக்குங்க. புதிய வீடு வாங்கும் அல்லது கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக முயற்சிக்கலாம். ராகு சனி சஞ்சாரத்தால் புதிய வியாபார யுக்திகள் கிடைக்குங்க. அதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற இருக்கீங்க. அதே போல் கூட்டு கிரக யோகம் உங்களை வழிநடத்தும். வேலை மாற்றங்களால் பயன் உண்டுங்க. அதே போல் கூடுதல் பண வரவுக்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சிலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கலாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பா உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக கவனம் தேவை. செய்வாய் 9 நற்பதால் தந்தையோடு வாக்குவாதம் செய்ய வேண்டும். வீண் கோபதாபங்கள் வேண்டாங்க. கணவன் மனைவி உறவுகள்ல பிணக்குகள் ஏற்பட இருக்கு. மன அமைதி குறையுங்க. பிறர் குடும்பத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாங்க. விரையாதிபதி உச்சம் பெற்று இருப்பதால செய்யும் செலவுகளை மூலதன செலவுகளாக செய்யுங்க. எடுத்தோம் கௌத்தம் என தடாலடியாக எந்த ஒரு செயலில் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் வலம் வரும் இத்தருணத்துல லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட இருக்கு. வருமானம் போதிய அளவு இருந்தாலும் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்தால் சிறிது சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதிற்கு ஆறுதலை தரும் விதத்தில் அமையிருக்கு. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. சிலருக்கு வெளியூர் பயணம் ஒன்று தவிர்க்க இயலாது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகமாகவே இருக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு நிச்சயம் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் சுமார் அரை மணி நேரமாவது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வாங்க. அங்குள்ள தீபம் ஒன்றில் சிறிதளவு எண்ணெய் அல்லது சேர்த்து வந்தால் அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.